இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டெட்டு, எஸ்ஐஇ, டிஎன்பிசி எக்ஸாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 48 கொஸ்டின் அட்டன் பண்ணுறாரு. அந்த 48 கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் எழுதிட்டா அடுத்த 2 கொஸ்டினுக்கு வந்து தப்பாக எழுதுறாராம். இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருதான். அப்படி ஆகிட்டே வரும்போது வந்து 48 கொஸ்டினில் அவர் கரெக்டாக எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ண கொஸ்டினோட வேல்யூ நம்ம என்ன 3x எடுத்துருக்கோம். அந்த ராங்காக ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து 2x எடுத்துருக்கும். ஓகேவா? ஏன்னா அவன் கரெக்டாக எழுதுகிற கொஸ்டின் வந்து ஒன்று தான், ஆனால் ராங்காக எத்தனை எழுதுறான்? 2 கொஸ்டின் அங்கே ராங்காக எழுதுறான். அதனால் 2 × x. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது கரெக்டான கொஸ்டின், இது ராங்கான கொஸ்டின். மொத்தமாக எத்தனை கொஸ்டின் பார்க்கும்போது 48. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3x = 48. நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன். ஸோ 3 1s are 3, ரிமைண்டர் 18 வருமா? அப்போ 18 பார்க்கும்போது என்ன வருங்க? 6 3s are 18. அப்போ x = 16. அப்போ கரெக்டான ஆன்சர் பார்க்கும்போது 16. அப்போ இங்கே ஆப்ஷன் என்ன வருங்க? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் தான் பெருசாக இருக்கும், ஆன்சர் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும்.